வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் 2025 ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக அது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. 24ஆம் தேதி வரை மாலத்தீவு பகுதியில் நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 23, 22 வரைக்கும் கண்டிப்பாக மாலத்தீவு பகுதியை ஒட்டி நீடிக்கும். இதன் காரணமாக தொடர்ந்து விட்டு விட்டு வீசும் காற்று, அதாவது தொடர்ச்சியாக வீசும் காற்று பெரிதாக இருக்காது. திடீர் என்று விட்டு விட்டு வீசும் காற்று கடலிலே வரக்கூடிய 21ஆம் தேதி வரை இருக்கும். தமிழ்நாட்டின் வடகடல் ஓரத்தில் 20ஆம் தேதி வரைக்கும், நாளை வரைக்கும். டெல்டா மற்றும் தென், அதாவது பாக்ஜல சிந்தி பகுதிகளில் 21ஆம் தேதி வரைக்கும், நாளைய மறுதினம் வரைக்கும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகளில் 23ஆம் தேதி வரைக்கும் வலுவான காற்று, விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுல விட்டு விட்டு வீசும் காற்று தான், தொடர்ச்சியா வீசக்கூடிய காற்று அல்ல. காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி என்பதன் காரணமாக விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று. ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் தரையில் கூட வீசுவதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நேற்றைக்கு மதியம் கூட தரைப்பகுதிகளில் வீசியது கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்து. இப்படி தினசரி மதிய வேளையில் மாலை வேளையில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்ததும் அந்த கடற்காற்று தரைக்குள் ஏறும். பகல் நேரத்தில் ஏறும், ஆனால் இரவு நேரத்தில் தரை குளிராக இருக்கும் என்பதனால, தரை ஒரு அடர்மிகுந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால எடை குறைந்த காற்று, அதாவது ஈரப்பதம் குறைந்த காற்று, அதாவது நீராவி கொண்ட காற்று, குளிர் நீராவி இல்லாமல் வெப்ப நீராவி கொண்ட காற்று, வலுவான காற்று கடலிலே விட்டு 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 வீசும். தற்பொழுது குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால அந்த காற்றோட வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் அவ்வப்பொழுது மதியம் வேளையில், மாலை வேளையில், அதிகாலை வேளையில் கடல் ஓரத்தில் விட்டு விட்டு வீசும் காற்று கண்டிப்பாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக வீசாவிட்டாலும் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த விட்டு விட்டு வீசும் காற்று குமரி கடலில் 55-60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். மன்னார் வளைகுடா பகுதிகளில் 45-50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். ராமேஸ்வரம் பகுதிகளில் 35 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். கோடியக்கரை முனையில் 35 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். வடகடலோரத்தை ஒட்டி 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். இது கரையை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று. தரையில் மதிய மாலை நேரத்தில் அவ்வப்பொழுது இலைகளை அசைக்கக்கூடிய அளவிலே லேசாக ஏறும் என்பதை நினைவில் கொண்டு அதை நீங்கள் உணர்ந்து கடலுக்குள் காற்று எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 23ஆம் தேதியிலிருந்து நீங்கள் குமரி கடலில் இறங்கலாம். ஆனாலும் அங்கே மாலத்தீவை தாண்டி காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால குமரி கடலில் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே மாலத்தீவுக்கு பயணம் செய்யக்கூடிய, சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய, தூத்துக்குடி மாலத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய அந்த வெசலுக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் 23ஆம் தேதிக்கு பிறகும். ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் தான் மாலத்தீவு பகுதிக்கு எப்பொழுதுமே பயணம் மேற்கொள்ள வேண்டும். மாலத்தீவு பகுதிக்கு போகும்பொழுது குமரி கடலோட தெற்கு பகுதியில் வலுவான காற்று 23க்கு பிறகும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது தொடர்ந்து வீசாது. பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காற்று வீசும். அப்படிப்பட்ட காற்று விட்டு விட்டு வீசும் காற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல கடலில் மீன்பிடிக்க நீங்கள் 23ஆம் தேதிக்கு பிறகு இறங்கினாலும் திடீரென்று அவ்வப்பொழுது ஒரு காற்று குமரி கடலையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் 22ஆம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க போகலாம். இன்றைக்கே வடகடலோரம் போகலாம். விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது. நாளையிலிருந்து டெல்டாவில் இறங்கலாம். ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தியில் நாளை மறுதினம் 21ஆம் தேதியிலிருந்து இறங்கலாம். ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் நீங்கள் மீன்பிடிக்க வேண்டும். 22ஆம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவிலும் இறங்கலாம். 23லிருந்து மன்னார் வளைகுடா குமரி கடலில் இறங்கலாம். ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்றும் இருக்கும் என்பதை அவ்வப்பொழுது இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் கடல் தொழிலை செய்ய வேண்டும். அடுத்த நிகழ்வு 28ஆம் தேதி இலங்கையை நெருங்க இருக்கிற காரணத்தினால 28லிருந்தே ஜனவரி மாதம் 24 மற்றும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் கூட மீண்டும் ஒரு சுற்று காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக 23ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கடலுக்குள் இறங்கி மீன்பிடித்தல் மற்றும் இதர பணிகள், கடல் தொழில்கள் செய்தாலும் 28லிருந்து அடுத்த சுற்றின் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, அது அச்சுறுத்தும் காற்று, புயலோ ஏதும் இல்லை, அச்சுறுத்தும் காற்று, அதாவது காற்று சுழற்சியினால் ஏற்படக்கூடிய
விட்டு விட்டு வீசும் காற்று 28க்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 29, 30, 31ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 1-2 தேதிகளில் கூட மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் மீண்டும் காற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்ய நீங்கள் முற்பட வேண்டும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கே மழைப்பொழிவு தீவிரமடைந்து கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே வெள்ளம் பாதித்த அணைகளை நிரப்பிய அணைகள் நிரம்பி அணைகளிலிருந்து நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய இலங்கையின் பகுதிகளில் மீண்டும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கை தொடக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். இன்றைய மழைப்பொழிவின் தீவிரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் தான் தீவிரமாக தெரிகிறது. அதாவது கோட்டை, கண்டி, அதில் டமுல்லா மற்றும் அம்பாறை, கல்முனை இந்த பகுதிகளில் மழையோட தீவிரம் கூடுதலாக இருக்கும். அதாவது பனாமா, அம்பாறை மற்றும் அப்படியே அம்மந்தோட்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய டேனியாயா மற்றும் ரத்தினபுரா மற்றும் அதாவது அனுராதபுரத்துக்கு தெற்கே மழைப்பொழிவு இன்றைக்கு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா, ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை, மன்னார், தலைமன்னார், புத்தளம் போன்ற பகுதிகளுக்கும் மழை இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை, மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். விட்டு விட்டு இல்லை, ஆங்காங்கே இருக்கும். ஆனால் திரிகோணமலைக்கு தெற்கே பாட்டிகோலா மற்றும் அம்பாறை, பனாமா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும் அதாவது ரத்னபுரா வரைக்கும் உள்ள பகுதிகளில் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கு மதிய மாலை வேளையில் இந்த பட்டிகோலா மற்றும் அம்பாறை பகுதிகளில் மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு 21ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து தென் மாகாணங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குழப்பமான வானிலையும் அவ்வப்பொருளும் தூறலை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் 21ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கிறது. 22ஆம் தேதி வரை 22ஆம் தேதியிலிருந்து தெற்கு முக்கால் பகுதி திரிகோணமலைக்கு தெற்கே, அனுராதபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு 22ஆம் தேதிக்கு பிறகும் மழைப்பொழிவு தொடரும். 23, 24 தேதிகளிலையும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கையில். ஆனால் பரவலான மழைப்பொழிவு என்பது கனமழைப்பொழிவு என்பது 22ஆம் தேதி வரை இருக்கிறது. 23ஆம் தேதி தெற்கு பகுதிகளில் இலங்கையோட தெற்கு அரை பகுதிகளில் மழை இருக்கும். 24ஆம் தேதி தீவிரம் குறைந்து தென்கோடியில் மட்டும், அதாவது அம்பந்தோட்டா, காலி இந்த பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவு 24ஆம் தேதி இருக்கும். 25, 26 தேதிகளில் ஒரு இடைவெளி கொடுக்கும் 27 வரைக்கும். 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 28லிருந்து அடுத்த நிகழ்வு மழை பிப்ரவரி 2-3ஆம் தேதி வரைக்குமே மழைப்பொழிவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிகழ்வால் பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி 31ஆம் தேதி, அதாவது 28, 29, 30, 31ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள் மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு இலங்கைக்கு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதே போல தான் சிங்கப்பூருக்கும். நமக்கு என்றைக்கு மழையோ அன்றைக்கு இங்கே மழை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு நிகழ்வு காத்திருக்கும். அதாவது இன்றைக்கு நமக்கு ஒரு காற்று சுழற்சி ஒன்று மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும். அதே போல் அங்கே ஒரு காற்று சுழற்சி காத்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு போய் கொண்டிருக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக மலேசியாவின் தெற்கு பகுதி, சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து மலேசியா மற்றும் தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை, அவ்வப்பொழுது கனமழைப்பொழிவை, தொடர் மழைப்பொழிவு வானிலை, மேகமூட்ட வானிலை, குளிர் வானிலை, மேகமூட்டத்துடன் கூடிய குளிர் வானிலை, மதிய மாலை அதிகாலை நேரங்களில் மழை என்ற அமைப்பை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கொடுத்து வருகிறது. இப்படியே சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் வரக்கூடிய 24ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த மழைப்பொழிவு 28ஆம் தேதி எப்படி இங்கே வர இருக்கிறதோ அடுத்தது 7ஆம் தேதி வரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு 7ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அங்கே 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய அதே நாளில் அங்கேயும் ஒரு சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு நிகழ்வு இருந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனால தமிழர் பகுதிகளில் தமிழர் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும், அதே போல தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இதே நாளில், தமிழ்நாட்டிற்கு எப்போ மழை பெய்யுதோ அதே நாளில் அங்கேயும் தீவிரம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே வந்திருக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே அங்கே இருந்தது, அங்கே இருந்த நிகழ்வு தான் இங்கே வரப்போகிறது. இங்கே இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு நிகழ்வு இருக்கும். தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் பிப்ரவரி மாதத்திலும் வர இருக்கிறது. அது சிங்கப்பூருக்கு கொடுத்து விட்டதால் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அறிந்து விவசாயம் செய்துங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திருங்கள். இணைந்தே இருங்கள். நன்றி.